நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய ஃபிளாக் டே. இன்னைக்கு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய அந்த தியாகத்தை நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய, நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்றது தான் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய ஃபிளாக் டேவினுடைய ஒரு முக்கியமான ஒரு தீம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம அவங்களுடைய சாக்ரிஃபைசஸ் நினைவு கொள்றது மட்டும் இல்லாம, நம்மனால அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அந்த உதவியும் இந்த நாள் அன்னைக்கு நம்ம ஒரு கிராட்டிடியூடா நம்ம பண்ணலாம். ஸோ உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை டொனேஷனை நீங்க இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு இந்த ஃபிளாக் டே அப்போ நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க எப்படி டொனேட் பண்ணலாம் அப்படின்னா, mygovernment.in அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அவங்களே அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. நீங்க டொனேட் பண்றது, உங்களுக்கான அந்த பேட்சை அவங்க கொடுக்குறது, ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால மறக்காம இன்னைக்கு உங்களுடைய டொனேஷன் நீங்க பண்ணிருங்க. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம செய்வோம். டிசம்பர் 7ஆம் தேதி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸினுடைய ஃபிளாக் டே. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம அஸ்யூஷுவலாக நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்குள்ள நான் வர்றேன். ஆல்ரெடி கடந்த ஒரு 2-3 வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமான அப்டேட்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் நியூஸ், அப்புறம் டிஃபென்ஸ் நியூஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸ்டு பேக் மாதிரி நான் கொடுத்து இருந்தேன். இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமான வேக்சின், அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ். அதாவது நிறைய முக்கியமான விஷயங்களை ஒன்றா சேர்த்து இந்தியன் ஃபாரின் பாலிசி சம்மந்தமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா வைரஸ் வேக்சின் சம்பந்தமான முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்ற பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபைசர் ஃபார்மா கம்பெனி இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எங்களுடைய வேக்சினை இந்தியாவில் எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சி வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக அவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி யூகேல எமர்ஜென்சி யூஸுக்கு அவங்களுடைய வேக்சின் தகுதியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதனால ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு சில சிக்கலும் இருக்கு, அதாவது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபைசர் நிறுவனம் இந்தியாவில் அவங்களுடைய கிளினிக்கல் ட்ரையலை பண்ணல. ஸோ இந்தியாவில் கிளினிக்கல் ட்ரையல் பண்ணால் எமர்ஜென்சி யூஸ்க்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. ஃபைசர் நிறுவனத்தினுடைய ஆல்ரெடி அவங்க பண்ண அந்த கிளினிக்கல் ட்ரையலோட அந்த டேட்டா எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் இமீடியட்டாக எமர்ஜென்சி யூஸுக்கு வேக்சின் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா, கண்டிப்பாக இப்போ வேறு எந்த கம்பெனியுமே தயாராக இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால அப்ரூவல் சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்மளுக்கு பயன்பாட்டு இருக்குது, அதாவது கொரோனா வைரஸை எதிர்த்து பயன்படுத்தக்கூடிய முதல் தடுப்பு மருந்து ஃபைசர் நிறுவனத்தினுடைய அந்த வேக்சின் வரும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ்க்கு நான் வர்றேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட நட்புறவு அப்படின்றது பயங்கரமா அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ ரீசெண்டா போன மாசம் கூட நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் UAE போயிட்டு வந்தாரு. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மெம்பர்ஸ்ட்டு இந்தியாவினுடைய ரெக்வஸ்ட் என்ன, அதாவது இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர் சம்மந்தமான அந்த கிறிஸ்டிஸ் இது சம்மந்தமாலாம் கூட போய் பேசிட்டு வந்திருந்தாரு. இப்போ திருப்பியும் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் குவைத்துக்கும் கத்தாருக்கும் போக போறாரு. நம்மளுடைய ஆர்மி சீஃப் UAE அப்புறம் சவுதி அரேபியா போக போறாரு அப்படின்றத போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஃபாரின் மினிஸ்டர் கத்தாருக்கும் அப்புறம் குவைத்துக்கும் போறது ரொம்ப ஒரு முக்கியமான விசிட்டா பார்க்கப்படுது. இந்த கோவிட் பேண்டமிக் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நம்ம இந்தியன்ஸ் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே திருப்பியும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ திருப்பியும் அவங்கள அங்கே அனுப்புறது சம்பந்தமான அந்த விஷயங்களை பற்றின அந்த டிஸ்கஷன் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி அது கோவிட் டயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட டைஸ் அப்படின்றது விட்டு போயிடக்கூடாது, எல்லாருமே வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்ல அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்தியா அவங்க அந்த கோவிட் கிரைசிஸை மேனேஜ் பண்றதுக்காண்டி, அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால அதற்கான அந்த உதவியை நம்ம சரிசமமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஏகப்பட்ட உணவுப் பொருட்களையும், அதாவது அத்தியாவசிய பொருட்களையும், அப்புறம் மெடிசின்ஸ், அப்புறம் மெடிக்கல் டீம்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்தியா இங்கிருந்து நிறைய செலவு பண்ணி அங்கே அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது குறிப்பா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் குவைத், கத்தார் போன்ற நாடுகளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்க பார்த்தாங்க. பாருங்க, அவங்களோட சிட்டிசன்ஸ் நம்மளுடைய கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் சேர்த்து நிறைய உதவி பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்னா இந்தியா ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்னன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்டயும் குவைத் கிட்டயும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று பண்றாங்க. என்னன்னா, இவ்வளவு
பாப்புலேஷன், அதாவது எங்க கண்ட்ரில இருந்து ஒரு பெரிய லேபர் ஃபோர்ஸ் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க. அத்தனை பேருமே இந்த கோவிட் பேண்டமிக் டயத்தப்போ வந்துட்டு திருப்பி இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா, அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள குவாரண்டைன் பண்ற அந்த ஃபெசிலிட்டி எங்களுக்கு இல்ல. ஸோ அதனால 50% அந்த லேபரர்ஸ வந்துட்டு நீங்க அங்கேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்துட்டு பண்றாங்க. அதற்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் குவைத்தும் வந்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. அதாவது மத்த எல்லா கண்ட்ரீஸோட மைக்ரண்ட் லேபரர்ஸ், பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க, பங்களாதேஷை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்தியாவை சேர்ந்த அந்த லேபரர்ஸை மட்டும் 50% அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கோவிட் டயத்துல கூட கல்ஃப் கண்ட்ரீஸோட அந்த உறவு அப்படின்றது விட்டு போயிடக்கூடாது, அந்த டைஸ் அப்படின்றத ரொம்ப டீப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ அதோட அந்த ஒரு கண்டினியூஷனாக தான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் கல்ஃப் கண்ட்ரீஸ் அந்த விசிட் பண்றது, அதை போறதை வந்துட்டு நம்ம முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸோட டைஸ் அப்படின்றது அதிகமாகுதோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து அந்த டைஸ் அப்படின்றது ரொம்ப மோசமா போகுது. அவங்கள வந்து, அதாவது பாகிஸ்தான் வந்து தன்னைத்தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 13 நாடுகளை சேர்ந்தவங்க வந்துட்டு எங்க கண்ட்ரிக்கு வந்துட்டு வரக்கூடாது, அவங்களுக்கு வந்துட்டு விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதில் பாகிஸ்தானும் ஒரு நாடு. பாகிஸ்தான், டர்க்கி, அப்புறம் வந்துட்டு ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான். ஸோ இது எதனால வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் ரீசன் வந்துட்டு யாருமே சொல்லல. ஆனால் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ்க்காக வந்துட்டு இந்த நாட்டில் இருக்கவங்க யாரும் வரக்கூடாது, இப்போ டெம்பரரியா விசா வந்துட்டு நாங்கள் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால, அதாவது பாகிஸ்தானிஸ் வந்து நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு விசா கொடுக்கறத ஸ்டாப் பண்ணதுனால, டெம்பரரியா ஸ்டாப் பண்ணதுனால நிறைய இந்தியன்ஸுக்கு வந்துட்டு பாகிஸ்தானிஸ்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அதையும் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். ஆனா எதனால வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாடை சேர்ந்தவர்களை வந்துட்டு எங்க நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டெம்பரரி பேன் போட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய காரணம் இருக்கு. அவங்க சொல்ற காரணம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் டிப்ளமேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு வெடிகுண்டு தாக்குதல் ஒன்று நிகழ்ந்தது. குறிப்பாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு குறி வச்சு வந்துட்டு அந்த தாக்குதலை வந்துட்டு நிகழ்த்தினாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு எம்பசி வந்துட்டு, ஒரு பிரான்சினுடைய எம்பசி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு யாரும் போக வேணாம், அதாவது குறிப்பாக சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இங்கே எல்லாமே வந்துட்டு போக வேணாம், நம்ம மேலே டார்கெட்டட் அட்டாக்ஸ் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாருங்க, அவங்களுடைய கன்சர்ன் தீவிரவாதத்திற்கு எதிராக எப்படிலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி, ஓகே இந்தந்த நாடுகளில் இருக்கவங்க தான் வந்துட்டு தீவிரவாதிகள் வந்துட்டு இந்தந்த நாடுகளில் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்களுக்கு வந்துட்டு விசா கொடுக்குற நம்ம தடுத்து நிறுத்தினா நம்ம உள்நாட்டில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வராதுல, செக்குலரா நம்ம கண்ட்ரி வந்துட்டு எல்லாருமே சேஃபா ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா, டர்க்கி, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு விசா வந்துட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது வந்து ஒரு டெம்பரரி ஹோல்டு தான். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து டர்க்கியோட சேர்ந்துக்கிட்டு நிறைய விஷயத்துல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஓஐசிலையும் சரி, காஷ்மீர் விஷயத்திலையும் சரி, இவங்க என்ன சொல்றாங்களோ இவங்க சொல்றதுக்கு, அதாவது சவுதி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்றது வந்துட்டு கட்டுப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்ற அந்த கோபமும் இருக்கு. அப்புறம் இஸ்ரேல் கூட வந்துட்டு எமிரேட்ஸ் வந்து திருப்பியும் நாங்க வந்து டைஸ் வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிக்கிறோம், டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்றப்போ அதையும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஸோ இவங்க ஒரு டைரக்ஷன்ல போறாங்கன்னா பாகிஸ்தான் வேற ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு வர்றாங்க. ஸோ அதனால பாகிஸ்தான் மேல ஒரு காட்டமான நிலைப்பாடை வந்துட்டு இனிமேல் வரப்போற காலங்களில் சவுதியும் எமிரேட்ஸும் வந்துட்டு எடுப்பாங்க, அதுல டவுட்டே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, மலேசியா வந்து பழையபடிக்கு வந்து, அதாவது மகதீர் முகமது அப்படின்ற ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு குழப்பி விட்டுட்டு வந்துட்டு போயிட்டாரு. இப்போ திருப்பி வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவோட டைஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிறைய நல்லா ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து அந்த பாம் ஆயில் இம்போர்ட்ல நிறைய அந்த டியூட்டி போட்டாங்கல்ல, அந்த டேக்ஸ் போட்டாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இந்தியா வந்து இப்போ பயங்கரமா குறைச்சிருக்காங்க. ஸோ அதற்கு மலேசியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அந்த சைடு நிறைய பாசிட்டிவான இன்புட் அப்படின்றது வந்துட்டு இருக்கு, விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் கல்ஃப் கண்ட்ரிஸோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நல்லா இருக்கு, இன்னொரு பக்கம் மலேசியாவோட நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் வந்துட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஃபாரின் மினிஸ்டரும் ரஷ்யாவுக்கு போற வழியில ஒரு டெம்பரரி ஹால்ட்டா டெஹ்ரான்ல வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ஜேர்னியை வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்றாங்க இடைப்பட்ட நேரத்தில். ஸோ அந்த நேரத்தில் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ளமேட்ஸ் வந்துட்டு ஒரு பைலேட்டரல் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாமே, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுகள் சம்பந்தமா வந்துட்டு பேசலாமே, நீங்க ஏன் ஈரான்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலேட்டரல் மீட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான் விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடும் ஈரானினுடைய நிலைப்பாடும் ஒன்னா தான் இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தான்ல இந்த
டெவலப்மெண்ட்காண்டி வந்துட்டு இந்தியா வந்து ஈரானை பயன்படுத்திக்கலாம். ஸோ எங்கள் கண்ட்ரி வழியாக வந்துட்டு தேவையான ட்ரேட் எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு டைஸ் அப்படின்றது இந்த கடந்த ஒரு கோவிட் டைம் அப்படின்னு கூட இல்லாமல் கடந்த ஒரு 5-6 மாசமா வந்துட்டு இந்த நான் சொன்ன கண்ட்ரிஸோட டைஸ் அப்படின்றது நல்லா டெவலப் ஆகி வந்திருக்கு. இதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன் இந்தியன் ஃபாரின் பாலிசி சம்மந்தமா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வரப்போற காலங்களில் கல்ஃப் கண்ட்ரிஸோட இந்தியாவோட அந்த உறவு அப்படின்றது வந்துட்டு இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. நம்ம வந்துட்டு அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. நான் சொன்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்களை வந்து நான் வரிசை அப்படின்னு வந்து சொல்லி வந்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.